ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தீனி சேனல். நல்லா பார்த்தீங்கன்னா செவரில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து கிறுக்கி இருக்கு பாருங்கள். இதை வந்து ஈஸியாக வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபுல்லாக க்ரையான்ஸில் கிறுக்கியிருக்காங்க. என் பொண்ணு தான் கிறுக்கியிருக்கா. தெரியுது உங்களுக்கு? இது வந்து ஒரு ஒரு 3 டிப் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வாடகை வீடுனாலும் நம்ம வீடு வந்து நம்ம எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறணும். இங்கே பாருங்கள், ஒரே நாளில் வந்து ஃபுல்லாக கிறுக்கிட்டா. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை ஹார்ட் போட்டிருக்கா, இங்கே வந்து பூ வரைஞ்சிருக்கா. இதில் வந்து என் பேர் எழுத ட்ரை பண்ணியிருக்கா. ரா போட்டு ரமீனான்னு எழுத ட்ரை பண்ணால் இது என் பேர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் என்னோடய பேர் எழுதி ஹார்ட் போட்டு வச்சுருக்கா. ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம நோட் நிறையா வாங்கி கொடுக்குறோம். பிள்ளைங்க இருந்தாலுமே வந்து இப்படி செவுத்தில் தான் கிறுக்குறாங்க. இதை வந்து நம்ம இப்படி எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போட்டு விட்ருங்க. ஈஸியாக உங்களுக்கு டிப்ஸ் சொல்லித்தரேன். இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா வந்து எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கிளாஸ் கிளீனர் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும். இல்லாட்டினா வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுற ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. அதை வந்து எடுத்து லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற விடுங்க. இந்த மாதிரி ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு துணி வச்சு அது துடைக்கலாம். இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடி துடைச்சி காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா க்ளீனாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண முடியுது. இல்லை என்கிட்ட வந்து இந்த ஸ்ப்ரே இல்லை, இதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது எனக்கு சொல்லுங்கள், வீட்டில் இருக்கிறத வச்சு சொல்லுங்கள். என்கிட்ட கண்ணாடி க்ளீன் பண்ணுறது கிடையாது, அடுப்பு க்ளீன் பண்ணுறது கிடையாது, என்கிட்ட வந்து வேறு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டூத் பேஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லை, 10 ரூபா தான் ஒரு டூத் பேஸ்ட். அதை வாங்கி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், அதையும் நான் எப்படி உங்களுக்கு சொல்லி தரேன்னு பாருங்கள். டூத் பேஸ்ட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எந்த இடத்த இது க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபுல்லாக இப்படி தேய்ச்சி விட்டுருக்காங்க. இது பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. டூத் பேஸ்ட்டை வச்சு லைட்டாக இப்படி தேய்ச்சா கூட போயிடும் நம்மளுக்கு. உங்களுக்கு அந்த கிளாஸ் க்ளீன் பண்ணுறது, அடுப்பு க்ளீன் பண்ணுறது இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். 10 ரூபா டூத் பேஸ்ட் வச்சு. ஸோ வருத்தப்பட வேணாம். வாடகை வீட்டில் இருக்கும் பிள்ளைங்க வந்து இப்படி வந்து கிறுக்கிட்டாங்கன்னு வருத்தப்பட வேணாம். லைட்டாக இப்படி தொடச்சா போதும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன். இது நல்லா க்ளீனாக சூப்பராக க்ளீனாக போயிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலை. பாருங்கள், டூத் பேஸ்ட் நம்ம தேய்ச்சோன்னே ஈஸியாக கரையெல்லாம் போயிடுச்சு. நல்லா அழுத்தி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாவே போயிடும். ஒரேடியாக நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ இந்த பார்ட் பண்ணோமா, அடுத்து இந்த பார்ட், அப்படி இந்த பார்ட்டு, அப்புறம் இப்படி இந்த சொல்லிட்டு நீங்கள் இப்படி போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இல்லை என்னால் டூத் பேஸ்ட்டில் பண்ண முடியாது, காசு வந்து அதிகம், ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளே வச்சு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் இருக்குது. நான் அதையும் சொல்லித்தரேன். 3வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி நல்லா காய வச்சு ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் வந்து லைசாலு, துணி துவைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்ட்டு, துணி துவைக்கிற பவுட்ரு ஏதாவது வச்சுருப்போம். நல்லா கை பொறுக்கிற அளவு சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இந்த சுடுதண்ணியோட நான் முகி சேர்க்குறேன். வீடு க்ளீன் பண்ணுறது முகிலனா நீங்கள் லைசால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம போய் தொடச்சோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், மெக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கை பொறுக்கிற அளவு சூடாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் இப்படி தேய்க்கிறேன். நம்ம ஏற்கனவே இங்கே வந்து தொடச்சது, இப்போ இங்கே தேய்க்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் தேய்க்கும் போதே வந்து கையில் பாருங்கள் க்ரையான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஈஸியான மெத்தடு. ஆனால் கை பொறுக்கிற அளவு சூடு வச்சு தேய்ங்க, இப்படி நம்மளுக்கு வந்துடும். இதே இது நம்ம துணியில் தொடச்சோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு துணியில் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஈஸியாக பாருங்கள், கலர் போகுது. நான் இன்னொன்று கூட செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து மொத்தமாக வந்து தண்ணியில் முக்கிட்டேன். முக்கிட்டு இப்போ இந்த பகுதி எடுக்கிறேன். சுடுதண்ணியில் லைட்டாக வந்து நம்ம வந்து கம்ஃபர்ட் இல்லாட்டி
நம்ம வீட்டில் இந்த லைசால் ஏதாவது இருக்கும் பாருங்கள் வீடு துடைக்கிறது, அதை நம்ம 2 ட்ராப் ஊற்றிருக்கோம். 2 ட்ராப் ஊற்றுனதுக்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ ப்ளூ கலர்னால கொஞ்சம் டார்க்காக ப்ளூவாக தெரியுது. இதே நம்ம வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து துடைச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியில் முக்கிட்டேன். இப்போ இந்த ஆரஞ்சில் வச்சு துடைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் போயிடுச்சு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே இது போயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். என் பொண்ணு எப்படி கிறுக்கி வச்சுருக்கான்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் நான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.